இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் பேப்பர் வேணும். இது ஸ்கொயராகவே இருக்குது. ஒருவேளை ஸ்கொயர் இல்லை, இந்த பேப்பர் தான் இருக்குன்னா அதை ஸ்கொயராக எடுக்கிறதுக்கு இப்படி கார்னர் டு இந்த கார்னரை இப்படி கரெக்டாக வச்சு இந்த லைனை இப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை இந்த பக்கம் இப்படி இந்த பேப்பரை இந்த எட்ஜை இப்படி வச்சு கரெக்டாக மடித்து எடுத்தோம்னா ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகேவா? இது ஸ்கொயராக எடுக்கிறதுக்கு இது ஒரு டெக்னிக்கு. முதல்ல ஸ்கொயராக எடுக்கணும் இப்படி. இப்போ இதை கட் பண்ணிட்டா ஸ்கொயர் பேப்பர் வந்துடும். இப்போ கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கொயர் பேப்பர் வந்துருச்சு. நம்ம இந்த கலருக்காக இந்த ஸ்கொயர் பேப்பரில் இப்போ பண்ணுறோம். இப்போ இதில் இந்த மார்க்லாம் வேணும். அதுக்கு வேண்டி இதை கார்னர் டு கார்னர் ஃபஸ்ட்டு கரெக்டாக மடித்து அந்த லைன் மார்க்கை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், எட்ஜு கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி மார்க் பண்ணணும். இந்த லைன் வந்துருச்சா? இப்போ இன்னும் அடுத்த எட்ஜை இப்படி பிடிச்சி இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மார்க்கை எடுக்கணும். வந்துருச்சா? அடுத்தது இந்த எட்ஜை பிடிக்கணும். இப்படி இந்த எட்ஜை பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி பிடிக்கணும். இப்போ இந்த மார்க்கும் வந்துருச்சா? இப்போ இந்த எட்ஜை பிடிக்கணும். இப்போ எல்லா எட்ஜையும் இப்படி பிடிக்கும்போது நீங்கள் மடிக்கைக்கு தேவையான மார்க் விழுந்துடும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இந்த எட்ஜை கரெக்டாக பிடிச்சி இந்த சென்டர் லைன் மார்க் வந்துருச்சு. இப்போ இந்த மார்க் வந்துருச்சு, இந்த மார்க் வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ இதை வந்து இப்படி மடக்கி இந்த கார்னர் எட்ஜை சென்டரை பார்த்து இப்படி மடக்கணும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜை இப்படி மடக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எட்ஜை இந்த சென்டரில் இப்படி வச்சு கரெக்டாக பார்க்கணும். இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி இப்படி மடக்கணும். இப்போ இதையும் கரெக்டாக இப்படி சென்டரில் பிடிச்சி இப்படி மடக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே மடக்கியாச்சு. இப்போ திரும்ப அந்த மார்க்குக்கு இப்படி மடக்கியாச்சா? இப்போ இந்த மடக்குனா இப்படி திருப்பி இதை இந்த சென்டருக்கு மடக்கணும். மடக்கியாச்சா? இதை இந்த சென்டருக்கு மடக்கணும். மடக்கியாச்சா? இனிமேல் இந்த சென்டருக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை நோக்கி இந்த எட்ஜை இப்படி மடக்கணும். மடக்கியாச்சா? இனிமேல் இதை இந்த சென்டரில் இப்படி வச்சு மடக்கியாச்சு. 4 எட்ஜையும் மடக்கிட்டோம். இப்போ இதில் 1 2 3 எழுதணும். இதில் நீங்கள் இப்படி வச்சு 1 2 3 4 5 6 8 இந்த பின்பக்கம் இப்படி திருப்பி இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணி 4 கார்னரையும் இப்படி எடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 வரல இப்படி வச்சு எப்படி 1 2 5 6 எட்ஜு தெரியுது. இப்போ இப்படி வச்சிங்கன்னா 3 4 7 8 தெரியுது. இதுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு. தேங்க்யூப்பா. சூப்பராக இருக்கா? ஆமாம்.